தேவை இது உனக்கு தேவையா? நீ பண்ண ஒரு வேலையில தானே இப்போ வந்து மாட்டிட்டு வந்து அடி வாங்கிட்டு இருக்க. தேவையில்லாமல் நீ எதுக்கு வந்துட்டு விஜயோட வாழ்க்கையில வந்து விளையாண்டுட்டு இருக்க? உனக்கு உனக்கு வந்து என்ன அவ்வளோ ஒரு திமிரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ராகவ பையன் பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட வந்து அடியான அடி வாங்கிட்டு இருக்கான். எப்படி எங்கே மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நம்ம குட்டி காவேரி குட்டி பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு வாயை பொத்திட்டு அழுவாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுவே குட்டி பொண்ணு, அது அழுவாமல் எப்படா இருக்கும்? அப்படியே பைத்தியக்கார நாய அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணி ட்ரேஸ் பண்ண, போலீஸுக்கு கால் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறாரு. அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டாரு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ வந்து கண்டுபிடிச்சி நோக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குட்டி பொண்ணு பாவம் வந்துட்டு என்ன தெரியும், என்ன பேசுறது எதுவுமே தெரியாமல் வந்துட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம காவேரிக்கு வேறு ஒரு மாதிரி ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராகவ் வந்துட்டு பசுபதியோட பையன், அவன் வந்துட்டு எங்கள் லேண்டெல்லாம் வந்துட்டு இது ஏமாற்றிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம சாரதம் வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு எதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பசுபதியோட பையன் அவனு ராகவ் தான். இப்போ ராகவ் வந்து பார்த்து நம்ம காவேரி வந்து சப்புன்னு வைக்க போகிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அப்கமிங் எபிசோடில் வந்து நடக்க போகுது அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காவேரி வந்துட்டு எப்பவுமே அக்ரெசிவான ஒரு மோடுக்கு போனாலே போட்டு சாத்துவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது பிடிச்சிச்சுன்னா கீழே வந்து வீக்கெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவலன்னு இழுத்துட்டு போகாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி காவேரி வந்து கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்கும்போது ஓகே, கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியுது. பரவாயில்ல, சீரியல் கொஞ்சம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா நம்ம சாரதமாக ரொம்ப கவலையில் இருக்கார். இந்த தாத்தா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ குட்டி பொண்ணு தூக்கிட்டார். திரும்ப வந்துட்டு நம்ம காவேரி உள்ளே வந்ததுனால தான் இந்த ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி உள்ளே வந்ததுனால இந்த பிரச்சனை இல்லை, ராகம் வந்து வெளியே வந்ததுனால தான் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு தாத்தாவுக்கும் இந்த சித்தப்பாவும் வந்து கூடி சீக்கிரம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு கங்கா யமுனாலாம் கேட்டாங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நிவின் வந்து காணும், ஏன் எங்கே போனார் அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் நிவின் வந்து எப்போ வர போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குட்டி காவேரி வந்துட்டு எப்படியோ வந்து ட்ரேஸ் பண்ணி நம்ம விஜய் வந்து கண்டுபிடிச்சி ஃபோன்லலாம் பேசுகிறாரு, எல்லாம் ஃபோனில் பேசி அப்புறம் லொக்கேஷன்லாம் பார்த்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகவ் வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் உள்ளே வந்து கண்டுபிடிச்சி ராகவ் பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து குப்புன்னு குப்பிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. ஒரு வந்து விஜய் வந்து திரும்ப வந்துட்டு பழைய விஜயாக மாறினது நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக வந்துட்டு காவேரியை வந்துட்டு எதாவது பண்ணாலே ஒரு சும்மா விட மாட்டார். குட்டி காவேரியை வந்து சின்ன குட்டி பொண்ணு எதாவது பண்ண சும்மா வருவார், நீங்களே சொல்லுங்கள். இன்னும் வந்து அக்ரெசிவ் மோடுக்கு போய் போட்டு பொழக்க போகிறாரு, பொழந்துட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் அப்கமிங் வீக்கில் பார்த்தீங்கன்னா நல்லாவே போட்டு சாத்த போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இது யாருக்கெல்லாம் வந்துட்டு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருக்கோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.